அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நீங்கள் நாற்று விடும்பொழுது 3 உழவு நன்றாக சேறு உழவு அடித்து விடுங்கள். அடித்த பிறகு நீரை வடிகட்டி அதில் இருக்கும் களை செடிகளின் விதைகள் மிதக்கும், அவைகளை நன்றாக வடிய விடுங்கள். வடியவிட்ட பிறகு மறுநாள் ஒரு உழவு ஓட்டி நன்றாக பரம்படித்து அதில் உழவு ஓட்டும் முன் ஒரு 20 கிலோ மண்புழு உரத்தை 8 சென்ட் நாற்றங்காலுக்கு தூவிவிட்டு உழவு ஓட்டி வந்தால் நாற்றங்காலானது மிகவும் செழிப்பாகவும் நோய் நொடி தாக்குதல் இன்றியும் நன்றாக வளரும் என்று கூறிக்கொள்கின்றேன். விதையானது 2 நாட்கள் தண்ணீரிலே ஊற வைத்திருந்து 3வது நாள் காலையில் அல்லது முதல் நாள் 3வது நாள் இரவு நீங்கள் எடுத்து வைத்து நிழலான இடத்தில் ஈரமான கோணி சாக்கை போட்டு மூடி வைத்து விடுங்கள். மறுநாள் ஒரு மாலை 3 மணி அளவிலே இந்த விதைகளை பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே முளைப்பு திறனோடு இருக்கும், முளை வந்திருக்கும். அந்த மாதிரி விதைகளை நீங்கள் தெளித்தீர்கள் என்றால் நாற்றானது பழுதுபாடாமல் அனைத்து நாற்றுகளும் நன்றாக முளைக்கும், வீரியமாகவும் இருக்கும். நீங்கள் மண்புழு உரம் கொடுக்கும்போது நோய்களோ பூச்சி தாக்குதலோ இல்லாமல் நாற்றங்கால் வாலிபமாகவும் நாற்றானது மிகவும் திடமாகவும் இருக்கும். நாற்றானது ஒரு திடமாக இருந்தால்தான் பயிற்றில் முழு விளைச்சலை நீங்கள் காண முடியும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மண்புழு உரம் தயாரிப்பது எப்படி, நம்மிடம் இருக்கும் பொருட்களை கொண்டு எப்படி மண்புழு உரம் தயாரிக்கலாம் என்பதை உங்களுக்கு கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.